வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது இந்த வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, இதுக்கு எதுக்கடா வெள்ளையும் சொல்லியுமா அலையிறீங்க, மான கெட்ட பயிலுங்களா அப்படின்னு திட்டுவார். இது வந்து வடிவேல் திட்டுறது. இந்த ஊர் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப வெறியேற்றினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி 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 குடைச்சல் கொடுத்தாங்கன்னா மரியாதையே ஓடி போயிடு. உன்னை செருப்பால் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் சாணியில் முக்கிய அடிப்பேன். அதாவது செருப்பை சாணியில் முக்கிய அடிப்பேன், ஓடி போயிடு. திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. திரும்பி பார்த்தா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு வந்து திட்டுவாங்க. இப்போ ஜட்ஜஸ் வந்து இந்த மாதிரி மோசமாக இவ்வளோ இதோ இறங்கி திட்ட முடியாது இல்லையா, அதனால கொஞ்சம் பாலிஷாக கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, இல்லை மதுரையில் தான் வேறு பிரச்சனையே இல்லையா, ஆனால் உன மனு ஒன்று தூக்கிட்டு வந்துருக்கீங்க, இந்த எண்ணத்தை கண்ணையை அவர் கேட்பார்ல, அது என்னன்னே தெரியல. ஆனால் ஓனான்னு ஒரு மஞ்சள் கொடி தூக்கிட்டு வந்துடுறாங்க போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு குரூப் மஞ்சள் சிவப்புன்னு தூக்கிட்டு ஒரு கொடியை தூக்கிட்டு ஓடுது, அது வேற விஷயம். இப்போ இந்த மாதிரி இவங்க ஆனா ஒரு மனுவை தூக்கிட்டு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்துடுறீங்க. உங்களுக்கு வேற பொழப்பு இல்லையா, உங்களுக்கு வந்து அரசியல் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு 4 யூடியூப் சேனலில் போய் பேசுங்க, இல்லை ஏதாவது பண்ணிட்டு இருங்க. ஏன் கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? இதுக்காக நாங்கள் படித்து ஜட்ஜ் ஆகி உட்காந்துட்டு இருக்கோம். நீங்கள் அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க. ஒழுக்கமாக இருக்க போகிறீங்களா, இல்லை நான் வந்து ஃபைன் போடவா? அதுவும் எப்படி சாதாரண ஃபைன்லாம் இல்லை, 5 லட்சத்துக்கு நான் ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 லட்சம் ஃபைன் அப்படின்ன உடனே இவங்க கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டாங்க. ஐயா அவ்வளோலாம் வந்து நம்மக்கிட்ட வசதி இல்லைங்கய்யா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்கய்யா, 5 லட்சம்லாம் போட முடியாது. ஏன்னா இப்போ பாஜக RSS இந்து முன்னணிக்கெல்லாம் ஆசை தான். இங்கே வந்து சும்மா ஏன் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களும் தமிழர்களும் அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டு மாண்டாதான் நம்ம இங்கே வந்து மதக்கலவரம் பண்ணலாம், மதக்கலவரம் பண்ணால் மட்டும் தான் நம்ம அரசியல் பண்ண முடியும், இங்கே நம்ம கால் ஊன்ற முடியும் அப்படின்னு பாஜக ஒரு வேலை பார்க்குது. இதை நடத்த விடாமல் இப்போ ஸ்டாலின் அவர்கள் தடுத்து நிறுத்திட்டார். இப்போ என்ன பண்ணலாம், சரி கோர்ட்டுக்கு போய் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து எப்படியாவது அனுமதி வாங்கிடலாம் அப்படின்னு இவங்களும் மனுக்கு மேலே மனு போட்டுகிட்டே இருந்த உடனே ஒரு கட்டத்தில் வந்து எரிச்சலாகி நீதிபதி அவர்கள் சதீஷ்குமாரும் நீதிபதி ஜோதிராமன் அவர்களும் கழுவி ஊற்றிருக்காங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தில் உனக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்குலாம் நீதிமன்றத்துக்கு வராது, ஒழுங்காக ஓடி போயிடு. இந்த 5 லட்சம் பணத்தை கட்டுறியானே, இல்லை அவ்வளோ பட்ஜெட் அலாட் பண்ணலையே அப்படின்னு இவன் சொல்லிட்டு, சரி 5 லட்சம் கட்டலைன்னா 50,000 கட்டு அப்படின்னாங்கல்ல, அவ்வளோ இது பண்ண முடியாது அப்படின்னா அப்போ ஒழுங்கா இந்த மாதிரி எல்லாம் மனு தூக்கிட்டு நான் வந்து கோர்ட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒழுங்கமாக பத்திரத்தில் எழுதி கொடுத்துட்டு ஒழுங்க திரும்பி பார்க்காம ஓடி போயிடுறா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ தூரம் கோயில் மேலே, அதுவும் குறிப்பாக திருப்பரங்குன்ற முருகன் கோயில் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய் வைப்பு நிதியை வந்து நீங்கள் வைங்க கோயிலோடைய பேரில், அதுக்கப்புறமா இந்த வழக்கை வந்து நான் விசாரணை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இவங்களுக்கு வந்து அக்கறை வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகன் மேலாம் கிடையாது. இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும், மதக்கலவரம் பண்ணணும், அதுக்கு தான் முருகர் பேரை வச்சு இது பண்ணுறாங்க. இப்போ திருச்சிப்புன்னு வந்து அவ்வளோ அமௌண்ட்டு கேட்டால் 10 லட்ச ரூபா கொடுத்து அவங்க எங்கே போவாங்க, அவ்வளோ பட்ஜெட் கொடுக்கலையே. அதனால நான் 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்லேயே வைக்க மாட்டேன், 5 லட்ச ரூபா ஃபைனும் கட்ட மாட்டேன், 50,000 ரூபாய் ஃபைனும் கட்ட மாட்டேன், ஏன்னா ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் உன்னை சும்மா விட்டா நீ சும்மா இருக்க மாட்டேன், திருப்பி ஏதோ மனு தூக்கிட்டு வருவேன், 50,000 ரூபாய் ஃபைனோடு சேர்த்து இந்த கேஸையும் நான் வந்து ஒத்தி வைக்கிறேன், மனுக்குன்னு தூக்கிட்டு வராத, கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இந்த அளவுக்கு கடுப்பாக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஏன்னா நேற்று தான் அவங்க ஒரு பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து ஒரு பஞ்சாயத்தை வந்து இவங்க முடிச்சு வச்சிருக்காங்க. அது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, JR சுவாமிநாதன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து இனிமே இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தமான எந்த விசாரணையிலும் அவர் தலையிடக்கூடாது, அதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தடை விதிக்கிறாங்க, எந்த கேஸில் அவருக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பர் 1, 2025 இவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த சர்வே கல்லில் தான் நம்ம தீபம் ஏற்றணும், அதுவும் குறிப்பாக தர்காக பக்கத்தில் இருக்க சர்வே கல்லில் தான் நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும், இது உத்தரவு கொடுக்குறாரு. இந்த உத்தரவை இது பண்ணால் இங்கே மதக்கலவரம் வரும், இவங்க வேணடே வாண்டடாக வந்து பிரச்சனையை பண்ணுறாங்க, அதுக்கு இவர் துணை போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, 144 தடை உத்தரவு போட்டு முடியாது, அதெல்லாம் நீங்கள் வந்து பூஜை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டுறாங்க. இப்போ தடை போட்ட உடனே இவருக்கு வந்து கொதிச்சு எழுந்துட்டார். என்னோட இதுவே இது பண்ணுறியா, நான் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மேலே போடுறேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறாரு. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இவர் கையில் சிக்கிருச்சு. அதாவது அந்த சர்வே கல்லில் தீபம் ஏற்றுறோம் அப்படின்ற அந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுல 2 பேர் அமர்வு கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்த மாதிரி ஒரு உத்தரவு ஜனவரி 6, 2026 இந்த டிவிஷன் பெஞ்சில் ஒரு உத்தரவு போட்டுறாங்க. அது என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் நிர்வாகம் வந்து இதை ஏற்றணும், ஆனால் இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு
தொல்லியல் துறையோடைய ஏஎஸ்ஐ, காவல்துறை, மாவட்ட ஆட்சியர், கோயில் நிர்வாகம் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த தீபம் ஏத்துறதுக்கு யார் போகணும் யார் போகக்கூடாது, தனிநபர் எல்லாரும் அனுமதி கிடையாது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்ற உத்தரவை இவங்க வந்து பிறப்பிச்சிடுறாங்க. இந்த கேஸ் இது தனியார். ஆனால் இந்த நீதிமன்ற அவமதிப்பு, இந்த 144 தடை உத்தரவு போட்டு மேலே போய் ஏற்ற விடாமல் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்றது GR சுவாமிநாதன் அவர்களுடைய விசாரணையில் தான் வருது. இப்போ இது கிடைச்சதே போதும் அப்படின்ட்டு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு இவர் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே வர்றாரு. எந்த அளவுக்கு குடைச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தர்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சந்தனக்கூடு விழா நடத்துறாங்க இல்லையா, இந்த சந்தனக்கூடு விழா நடத்தும் போது இவங்க சுற்றி வர்றது அந்த வழக்கம் சுற்றி வந்து அந்த ஊரை சுற்றி வந்து அந்த அவங்களுக்கு சொந்தமான அந்த இடத்துல வந்து அந்த கொடி ஏற்றுவாங்க. இந்த கொடி ஏற்றுறத நீங்கள் ஏற்றக்கூடாது, எதுக்கு அவங்களுக்கு சொந்தமான இடத்துல அந்த கொடி ஏற்றுறத ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணி அது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படி அத்துமீறி நீங்கள் கொடி ஏற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கிறாங்க. கோயில் நிர்வாகம் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு இவங்க எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ண வைக்கிறாங்க. தர்கா தரப்பு மேலே வந்து இவங்க எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ண வைக்கிறாங்க. ஆக இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கையில் வச்சுட்டு இவர் இந்த மாதிரியான வேலைகளில் தொடர்ந்து ஈடுபடுறாரு. இப்போ இது ஒன்று, தர்கா மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வைக்கிறது ஒன்று. இப்போ இது மட்டும் இல்லாமல் அந்த 5 பேர் கொண்ட குழு இருக்கு பார்த்தீங்களா, இவங்க வந்து மேலே போய் பூஜை பண்ணுறதுக்கான உத்தரவை பிறப்பிக்கிறது. இது 2வது. இது மட்டும் இல்லாமல் இந்த சர்வே கல்லில், தர்கா பக்கத்தில் இருக்க சர்வே கல்லில் தீபம் ஏற்றுறதுக்கு இந்த 144 உத்தரவு தடை போட்டிங்களே, இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இல்லையா. இதில் யாரெல்லாம் அவர் வந்து ஆஜராக சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மதுரை கலெக்டர், போலீஸ் கமிஷனரு, இது மட்டும் இல்லாமல் இந்த அறநிலையத்துறை அதிகாரி, இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆஜராகணும், நீதிமன்ற அவமதிப்பு நீங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லி விசாரணை கூப்பிட்றாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் தான் ஜட்ஜா, வேறு ஜட்ஜே இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க மேல்முறையீடு, இதை எதிர்த்து மேல்முறையீடுக்கு போகிறாங்க. அதாவது இந்த நாட்டாம படத்தை சொல்லுவாங்க, நீதிடா, நியாயம்டா, தர்மம்டா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இன்னும் ஒட்டுமொத்தமாக RSS வசம் இந்த நீதித்துறை போகலை, இன்னும் 1-2 பேர் வந்து மிஞ்சுதான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீதிபதி சதீஷ்குமார் அவர்களும் ஜோதிராமன் அவர்களும் இடைக்கால தடை போடுறாங்க. எதுக்குன்னா, நீங்க இந்த மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி இவங்க மேலெல்லாம் நீங்க ஆஜராக சொன்னீங்க இல்லையா, அதாவது மதுரை கலெக்டர், போலீஸ் கமிஷனர், இந்து அறநிலையத்துறை ஆபீசர்ஸ், இதுக்கு இடைக்கால தடை போடுறாங்க. இப்போ இதுக்கு இடைக்கால தடை போட்ட கையோட அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 5 பேர் கொண்ட குழு போய் அங்க பூஜை பண்றதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு உத்தரவை GR சுவாமிநாதன் போட்டாருன்றல. இப்போ இதுக்கும் வந்து போறாங்க, எதிர்த்து மேல்முறையீடு போறாங்க. இந்த மேல்முறையீடுல யார் யார் போறாங்க அப்படின்னா, அரசு போது, கோயில் நிர்வாகம், தர்கா நிர்வாகம், மதுரை போலீஸ் கமிஷனர், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதாவது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா சதீஷ்குமார், ஜோதிராமன் அவர்கள், இவங்க கிட்டே மறுபடியும் போறாங்க. போய் இந்த மாதிரி இதுக்கும் நீங்க வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வீர கதிரவன் மற்றும் ரவீந்திரன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே 2 நீதிபதி கொண்ட அமர்வு உரிய உத்தரவு கொடுத்தாச்சு. அதாவது நான் ஏற்கனவே சொல்லல, ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் ஏற்கனவே 2 பேர் அமர்வு கொண்ட நீதிபதி ஒரு உத்தரவு கொடுத்த பிறகு இப்படி GR சுவாமிநாதன் கொடுத்தது எப்படி செல்லுபடியாகும்? GR சுவாமிநாதன் கொடுத்தது இடைக்கால உத்தரவு, இவங்க கொடுத்தது இறுதி தீர்ப்பு. அப்ப இறுதி தீர்ப்பு வந்த பிறகு இடைக்கால உத்தரவுக்கு எப்படி நீங்க உயிர் கொடுக்குறீங்க? அவர் எப்படி இந்த மாதிரிலாம் தொடர்ந்து உத்தரவு கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்ற கேள்வியை அவங்க கேட்குறாங்க. இதே மாதிரி தர்கா சார்பாக மூத்த வழக்கறிஞர் மோகன் அவர்களும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களும் வந்து போய் வாதிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த GR சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஓப்பனா தன்னை ஒரு சனாதனவாதி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சர்வே கல்லு மாதிரியே ஒரு சர்வே கல்ல அந்த நிகழ்ச்சியில வச்சு அதுல வந்து தீபம் ஏத்தி கண்டிப்பாக அந்த சர்வே கல்லில் நான் தீபம் ஏற்றுவேன் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நான் அதை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு சனாதனவாதியா, அதாவது இந்த சனாதனத்தை மனசில் சுமந்துண்டு நான் இன்னும் இருக்கக்கூடிய நாட்களை வந்து ஒரு நீதிபதியாக கழிக்கிறேன். அதாவது அவர் மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து கொண்டு வர பார்த்தாங்க இல்லையா, ஒருவேளை அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் மேலே வச்சு என் மேலே வந்து என்னோட நீதிபதி பதவிக்கு ஆபத்து வரலைன்னா அடுத்து இருக்கக்கூடிய காலங்களில் இந்த சனாதனத்தை என் மனசுல சுமந்துண்டு நான் வேலை செய்வேன் அப்படின்னு அவர் ஓப்பனா பேசினார். அப்ப இவர் ஒரு தரப்பு ஆளாக இருக்கிறாரு, ஓப்பனாவே அது தெரியுது. அப்படி இருக்கும்போது அவர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது. அதாவது இந்த நீதிமன்ற அவமதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதை கையில வச்சுட்டு தொடர்ந்து அவர் உத்தரவு போட்டே இருக்காரு. 5 பேர் போய் பூஜை பண்ணணும், நீங்கெல்லாம் விசாரணைக்கு வாங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுங்க தர்கா மேல, தர்காவோட தரப்பை கேட்காமலே அவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க. அதாவது அவங்களுடைய இடத்துல அவங்க கொடி ஏற்றினது. அது மட்டும் இல்லாம
சர்வே கல், அந்த கல்லு தான் ஃபர்ஸ்ட் இவங்க கேட்டாங்க. இப்போ அந்த சர்வே கல்லை தீபத்தூணா மாற்றி தீபத்தூண் ஏரியா அப்படின்னு அதை வந்து எலாபரேட் பண்ணுறாங்க. விட்டா இவங்க தர்காவே வந்து கோயிலுக்கு சார்ந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பிரச்சனைலாம் கோயில் சார்ந்தவர்கள் பண்ணுறாங்களா கேட்டால் கோயிலை சார்ந்தவங்க எதுவுமே பண்ணல. ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத அந்த ராம் ரவிக்குமார், அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கே ரமேஷ்னு சொல்லலை, இந்த மாதிரி கோயிலுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத நபர்கள் தான் வேணும்னே மதக்கலவரம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் அரசியல் இது இருக்கு, அரசியல் பண்ணணும்னே இதை பண்றாங்க. ஆக இந்த விஷயத்துல ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்ற தடையை கேட்குறாங்க. அவங்களும் இந்த எல்லா தரப்பையும் விசாரிச்சுட்டு தடை கொடுத்துட்றாங்க. நேற்று தான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சோம். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்னென்ன உத்தரவெல்லாம் பிறப்பித்தார்களோ அது எல்லாத்திற்குமே தடை, இனி அவர் அதில் விசாரிக்க கூடாது அப்படின்னு நேற்று தான் இந்த பஞ்சாயத்தை முடிச்சோம். இப்போ ரவிக்குமார் ரவிக்குமார் பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வந்தா திருப்பி நீ மனு தூக்கிட்டு வந்திருக்காரு. யாரு கேட்டா கேட்க ரமேஷ் அப்படின்றவர் மனு தூக்கிட்டு வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆக மொத்தம் உங்களுக்கு கோர்ட்டோட நேரத்தை நீங்க வீணடிக்கிறீங்க. இது ஹைலைட்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசோட வழக்கறிஞர் இதுல வந்து பல்ட்டி அடிச்சிருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இவருக்கு இதே வேலை தான். இவங்களால ஒன்றிய அரசோடைய நிதியும் மாநில அரசோடைய நிதியும் வந்து வழக்கறிஞர்களுக்கான ஃபீஸுக்கே செலவாகுது. யுவர் ஆனர், எங்க நேரத்தையும் வீண் பண்ணி காசையும் வீண் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாம மனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கொஞ்சம் என்னன்னு கேட்டு அனுப்பிச்சு விடுங்க, சும்மா அனுப்பாதீங்க, ஏதாவது ஃபைனை போட்டு அனுப்புங்கன்னு இவர் ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரை போட்டு கொடுத்துருக்காரு. இதை சாக்காயிட்டாங்க. என்னடா ஒன்றிய அரசு நம்மளுக்கு சாதகமா இருக்கும் பார்த்தா பாதகமா இருக்கு. அவருக்கு என்னன்னா 10 லட்சம் 5 லட்சம்ன்றாங்களே, அவ்வளோலாம் அமௌண்ட் எல்லாம் பேசலையே. இவன் ஏதாவது உலகிலேயே வச்சு பட்ஜெட்டை ஏற்றி விட்டு போகிறப்ப எலெக்ஷன் வேற போயிட்டு இருக்கு. ஏற்கனவே எலெக்ஷனுக்கு வேற நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். 10க்கு கேஸுக்கு வேற செலவு பண்ணணுமா, அதெல்லாம் வேண்டாம், இந்த பிரச்சனை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்தர் பல்ட்டி அடிச்சோன்னு, ஓஹோ ஒன்றிய அரசு வழக்கறிஞர் இப்படி சொல்றாரா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் வந்து பல்ட்டி அடிப்போம். ஆனர், யுவர் ஆனர், என்கிட்ட காசு அவ்வளோலாம் இல்லை, 50,000 இல்லை 5,000 கேட்டால் கூட என்கிட்ட கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ நீ என்ன பண்ணு, ஒரே ஒரு வேலை பண்ணு உருப்படியாக. நீ வந்து இனிமேல் இந்த மாதிரியான தேவையில்லாத கோர்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரியான மனுக்களை தூக்கிட்டு நீ வரக்கூடாது. குறிப்பாக இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை இனி இங்கே தூக்கிட்டு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை எழுதி கொடுத்து சைன் கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடு அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணி இங்கே வந்து மதக்கலவரத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் போனால் இன்னொருத்தரை இறக்கி விட்டுட்டே இருக்காங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும், அவங்க அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்காங்க. இவங்க கோயிலுக்கு அவங்க போய் பார்க்கறது, அந்த அவங்களுடைய விசேஷத்தில் இவங்க கலந்துக்கிறது, இந்த மாதிரி அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்காங்க அந்த ஊரில். இவங்க தான் வந்து தேவையில்லாமல் அரசியல் பண்ணுறதுக்காக, அதை வந்து நீதிபதி அவர்களே ரொம்ப சரியாக கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க, இது கோர்ட்டில் வச்சு நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீங்கள் உங்களுடைய பேரை ஃபேமஸ் ஆகணும், உங்களை பற்றி 4 பேர் பேசணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான வழக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து கோர்ட்டோடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு மூஞ்சுக்கு நேராகவே சொல்லி காரி துப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தரமான பதிலடி கொடுத்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நீதிபதி என் சதீஷ்குமார் அவர்களும் நீதிபதி ஜோதி ராமன் அவர்களும். ஸோ இந்த முற்றுப்புள்ளியை இதோட முடிச்சுக்க போகிறாங்களா, இன்னும் வேற எங்கேயா போய் அசிங்கப்பட போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இதோட முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்லை இதை விட நான் வந்து உச்சநீதிமன்றம் போறேன் அப்படின்னு போனாங்கன்னா அங்க போய் என்ன அசிங்கப்பட்டு வர போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.